உங்ககிட்ட ரொம்ப கேட்டுக்கிறேன், தாழ்மையா கேட்டுக்கிறேன். படம் பார்த்த அத்தனை பேரும் தயவு செஞ்சு படம் பார்க்காதவங்க கிட்ட உங்களுக்கு படத்தை பிடிச்சிருந்தா போய் பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா மக்களே, ஒரு தடவை இந்த படத்தை போய் பாருங்க. பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க. ஏன்னா அவர் ரொம்ப கெஞ்சுறாரு. நிஜமாலேயே எங்களுக்கு திரைப்படத்துறையில சுத்தமா சப்போர்ட் கிடையாது. அது அவங்க மேல தப்பும் கிடையாது. சொல்ல வரல, செய்யணும்னு அவசியம் இல்லை. மக்களை மட்டுமே நம்பி இருக்கேன். உங்ககிட்ட மட்டுமே மன்றாடி கேட்டுக்கிறேன். சினிமா துறையில எந்த வகையிலும் அவருக்கு சப்போர்ட் இல்லை. அது நமக்கும் தெரிஞ்ச உண்மைதான். இருந்தாலும் இப்போதைக்கு மக்கள்கிட்ட மட்டும்தான் கேட்டுக்கொள்கிறாரு, பாருங்க பாருங்கன்ட்டு. பார்த்து வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் எந்த கட்சிக்கு போவார், எந்த கூட்டத்துக்கு போவாருன்றது உங்களுக்கே தெரியும். தயவு செய்து திரௌபதி 2 திரைப்படத்தை பற்றி பார்க்கறதுக்காவது ஒரு முறை யோசிங்க. படம் பார்த்தவங்க எனக்காக ஒரு பதிவோ இல்லைன்னா ஒரு வீடியோ காணொலியோ போட்டு உங்களுக்கு படத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு தெரிய வைங்கன்னு ரொம்ப தாழ்மையாக கேட்டு. கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா, ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து பதிவிடவும், இல்லைனா கமெண்டில் ஏதோ பதிவிடவும், இந்த மாதிரி ஏதாவது இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை, பட் வருத்தம் நிறைய இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 வருஷம் இதுக்காக நான் உயிரை கொடுத்து உழைச்சி மக்கள்கிட்ட நல்ல படம்னு பேர் வாங்கியும் மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியல. எனக்கு என்ன இவ்வளோ சொல்கிறாரு, இன்னுமா அவங்களுக்கு புரியலை? எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து இந்த படத்தை மக்களுக்கு இடையே போய் சேரலை என்று வருத்தம் படுறாரு. கண்டிப்பாக உங்ககிட்ட சேர்ந்துருச்சு, அதுக்கான பதிலை கொடுங்க. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. அதுக்கான பதிலை நீங்கள் கொடுக்கணும்ல. பார்த்துருந்தா என்னன்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி உறவுகளே.